ஹாய் மக்களே. ஹாய் மக்களே. ஓகே, வெல்கம் மக்களே. ஹாய் மக்களே. ஹாய் மக்களே. இன்னைக்கு நம்ம ஓக்லஹாமால இருக்க வின்ஸ்டார் கசினோக்கு வந்திருக்கோம். உலகத்தோட சூதாட்டத்தோட தலைநகரமான லாஸ் வேகாஸ்ல கூட இவ்வளவு பெரிய கசினோ கிடையாது. அதாவது இந்த பில்டிங்கோட பரப்பளவு மட்டும் 4 லட்சம் ஸ்கொயர் ஃபீட். தோராயமா இது 10 ஏக்கரா. 23ஆம் புலிகேசியில காட்டுவாங்க தெரியுமா, உள்ள போய் சண்டை போடுங்கடான்னு ஒரு கிரவுண்டு கட்டி, அந்த மாதிரி 10 ஏக்கராக்கு பில்டிங் கட்டி சூதாட்டம் பண்ணுங்கடான்னு விட்டுருக்காங்க. அப்படியாப்பட்ட உலகத்தோட தலை சிறந்த மிகப்பெரிய கசினோவை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இந்த கசினோ உள்ள போய் விளையாடி மொத்த காசையும் விடுவாங்களே தவிர உள்ள போறதுக்கு ஒத்த காசு கூட தேவையில்லை. என்ட்ரி ஃபீ 0. ஜெயிச்சா நீங்க தான் ஹீரோ. இந்த கசினோல இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா, வரவங்க எல்லாருமே கூல்ட்ரிங்க்ஸை ஃப்ரீயாவே வாங்கிக்கலாம். நம்ம போய் இப்ப கூல்ட்ரிங்க்ஸ் வாங்க போறோம். அந்த பெப்சி, கோக்கு, 7 ஆப்பிள், ஸ்ப்ரைட்டு எல்லாத்துலயும் ஒரு கிளாஸ் தாங்கக்கா. ஒன்னா வாங்கிக்க தம்பி, காலி ஆயிடாது. ரைட்டு விடுங்க, அடிக்கடி வந்து போறேன். ஆஹா, ஓசியில கொடுக்கறதால ரொம்ப அருமையா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இங்க பாருங்க, பியரு, விஸ்கி, பிராண்டி, ரம்முன்னு எல்லா சரக்கும் இருக்கு. ஆனா சரக்கு ஃப்ரீ கிடையாதுங்க, அத காசு கொடுத்து தான் வாங்கணும். இந்த கசினோவுல போனீங்கன்னா முழு உலகத்தையே ஒரு சுத்திட்டு வந்துடலாம். அது எப்படின்னா, இந்த கசினோல மொத்தமா 9 கேமிங் பிளாசா இருக்கு. உலகத்தோட டாப் சிட்டிஸோட பேரை அந்த ஒரு பிளாசாக்கும் வச்சிருக்காங்க. பேர் வச்சதோட நிறுத்திடாம ஒரு பிளாசாக்கும் அந்த சிட்டியோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. நம்ம வின்ஸ்டார் கசினோல இருந்து மெயின் என்ட்ரன்ஸ், அதாவது நம்ம குளோப் இருக்க இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா முதல்ல வர்றது லண்டன் பிளாசா. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மேட்ரிட் பிளாசா. அதுக்கப்புறமா வர்றது ரோம் பிளாசா. அப்புறமா பாத்தீங்கன்னா பெய்ஜிங் பிளாசா. அதுக்கப்புறம் வர்றது நம்ம பாரிஸ் பிளாசா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வியன்னா பிளாசா. அப்புறம் வர்றது கயரோ பிளாசா. அதுக்கப்புறமா நியூயார்க் பிளாசா. கடைசியா வர்றது தான் ரியோ பிளாசா. நான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பின் வீல் விளையாட்டு தான் விளையாட போறேன். இந்த ஸ்பின் வீல்ல நான் $10 போட போறேன். அது எங்க போடுன்னு காட்டுறீங்க வாங்க. இந்த ஸ்லாட்ல $1, 5, 10, 20, 50, 100 ஏன் டிக்கெட்டை கூட போடலாம். நான் போட போறது என்னவோ $10 தான். அது உள்ள போட்டுடுறேன். பெட் அமௌண்ட்டை பிளேஸ் பண்ணி கேமை ஸ்டார்ட் பண்றேன். $10 போட்டுட்டு $3.28 வின் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் அவமானம் தான், ஆனா எதுவுமே இல்லாததுக்கு ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். மகாபாரதத்துல ஒரு பழமொழியே இருக்கு, தர்மம் தன் வாழ்வுதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும். ஆனா இந்த இடத்துக்கு அது சுத்தமா பொருந்தாது. சூது என்னைக்குமே கவும், ரொம்ப மோசமா கவும். அந்த தெய்வ பிறவியான தர்மரே சூதாட்டத்துல எவ்வளோ பெரிய விஷயங்களை விட்டுட்டு போயிருக்காரு. நம்மலாம் மனுஷங்க ஏமாத்திரம், நம்மலாம் சும்மா ஜுஜூபி. ரஜினிகாந்த் படத்துல நம்ம தலைவர் சொல்ற மாதிரி கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, அப்படி கிடைச்சா அது என்னைக்குமே நிலைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துக்கு நல்லாவே பொருந்தும். 18 திரும்பி முதல்ல மிஸ் பண்ணு ப்ரோ.
மேஜர் 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 கிராண்ட் மேஜர் 4 மாசத்துக்கு வீட்ல சுத்தமா சாப்பிட்டுறலாம். 388 ரூபாய் ப்ரோ. சரி இன்னொரு சுத்து பாப்போம். ஏ 18 ரூபாய் ஜெயிச்சிருக்கோம் ஏற்கனவே. 10 ரூபாய். 11 ரூபாயா? ஆமா ப்ரோ மொத்தம் 30 ரூபாய். ஏய் இதுனா ப்ரோ பிக் வின். இது தனியா இல்ல அதானா? அதுதான் 10 15 16 17 18 19 20 21 22 23 24 நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நெவர் 32 50 ரூபாய் தூக்கிட்டு வெளில போய் முடிஞ்சிருச்சு. ஆட்டத்தை விட்டு கிளம்புறோம். ஓகே நம்ம இப்ப கேஷ் அவுட் பண்ணிக்கலாம். ஏய் வந்ததுக்கு இன்னைக்கு செம வெற்றி. வந்த பெட்ரோல் செலவு போச்சா? சூப்பர் ப்ரோ, வெரி பண்ணிட்டோம். இந்த விளையாட்டை விளையாட சொல்லி எங்களை ஊக்கப்படுத்திய சேதா அவர்களை வாழ்த்தி வெற்றி மழையை எடுத்துக்கொண்டு $50 வா ப்ரோ போய் அமௌண்ட் எடுக்கலாம். ப்ரோ நம்ம 5 ரூபாய் எடுத்துன்னு வந்தோம். அடி தூள் சில்லற வரோம் ப்ரோ. சூதாட்டத்தில் ஒரு காமெடின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா அந்த இடத்துல நம்மளுக்கு எப்பவுமே வைகை புயல் வடிவேலு தான் ஞாபகம் வருவாரு. அவர் சொன்ன மாதிரி எங்களுக்கும் சூது வரும்ல அப்படின்னு சந்தோஷமா இதுக்குள்ள வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதே மாதிரி பார்க்கும்போது அந்த ஜோக்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தருக்கு ரம்மி விளையாடும் போது 6 ஜோக்கர் வரும். 6 ஜோக்கர் வந்து அவர் தோத்து போயிடுவாரு. அப்ப வடிவேல் சொல்லுவாரு 6 ஜோக்கர் வந்து நீ ஜெயிக்கலனாக்க அது உன்னோட ராசி அப்படிடா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இங்க உள்ளுக்குள்ள வரணும்னா கண்டிப்பா லக்குங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கணும். அப்படி லக்கு இருந்துச்சுன்னா 1000மோ லட்சமோ கோடியோ எவ்வளவு வேணாலும் நீங்க அள்ளிக்கிட்டு போகலாம்.